ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜலப்பிரளயத்தை உண்டாக்கி தேவன் பூமியை அழித்த போது நோவா குடும்பத்தை மட்டும் பாதுகாத்தார்னு நம்ம கடந்த காணொளியில பார்த்தோம். பின்பு ஒரு புது உலகம் காணப்பட்டது. நோவாவின் மூலம் கர்த்தர் சந்ததிகளை பெருக செய்தார். எங்கும் ஒரே ஒரு சந்ததி இருந்தமையால் அவர்கள் பேசும் மொழியும் ஒன்றாக இருந்தது. உலகில் அப்போது வேற எந்த வித்தியாசமான மொழிகளும் காணப்படவில்லை. எபிரேய மொழி மட்டுமே இருந்ததாக கூறப்படுகிறது. ஒரு நாள் சினேயார் தேசத்தின் சமபூமியை கண்டு மக்கள் அங்கே குடியிருந்தார்கள். மனிதர்கள் கடவுளை மறந்து பாவமான வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள். நோவா சன்னதியில் வந்த கூஷினுடைய குமாரனான நிம்ரோத் பூமியிலே பராக்கிரமசாலியானார். கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் மட்டுமல்ல, சினேயார் எனும் தேசத்தையும் ஆண்டு வந்தார். நிம்ரோத் தேவனுக்கு பிரியமல்லாத அநேக காரியங்களை செய்தார். பின்பு சினேயார் தேசத்திலே ஜனங்கள் எங்கும் சிதறி போகாதபடிக்கு தமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக்குவோம் என்று தேவனுக்கு விரோதமான கோபுரத்தை கட்டினார்கள். ஜனங்களுடைய மனம் தேவனை மறந்து சுய பெருமையில் மூழ்கியது. கோபுரம் சிறிது சிறிதாக மேல் உயரத் தொடங்கியது. பின்பு தேவன் பரலோகத்திலிருந்து பூமியில் உள்ள மனுஷர்களை பார்த்தார். தேவன் அதை பார்த்தபோது கட்டிட வேலைகள் வேகமாக நடந்து கொண்டிருந்தது. தேவன் இதை பார்த்து இது நல்லது அல்ல என்று உணர்ந்தார். அப்பொழுது தேவன் பூமிக்கு இறங்கி வந்தார். இறங்கி போய் ஜனங்கள் செய்யும் வேலைகளை தாறுமாறாக்குவோம் என்று சொல்லி மனுபுத்திரர் கட்டும் நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்க இறங்கினார். அவர்கள் ஒரே மொழி பேசுபவர்களாக இருப்பதால் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். ஆகவே ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு பலதரப்பட்ட மொழிகள் பேசுபவர்களாக மாறட்டும் என்று கட்டளையிட்டார். அவர்களது எல்லா முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தது. மக்கள் அனைவரும் தேவன் கட்டளையிட்ட அந்த நொடியே வெவ்வேறான பாஷைகளை பேச ஆரம்பித்தனர். ஒருவன் பேசுவது மற்றொருவனுக்கு புரியாமல் போனது. அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் தாறுமாறாக்கினபடியால் அதன் பெயர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். இந்த கதையிலிருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், கர்த்தர் நம்மேல் வைத்த திட்டத்தின் வழியே செல்லாமல் வேறு வழிக்குள்ளாக செல்லும் போது நாம் முயற்சி செய்யும் காரியங்கள் எல்லாம் தோல்வியிலேயே முடியும். ஆகவே நாம் முயற்சி செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை நமக்கு முன்பாக வைத்து செய்யும் போது அந்த காரியம் ஒவ்வொன்றும் வெற்றியிலே முடியும்.